இப்போ திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஆகியவை ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரணும்னு வலியுறுத்திட்டு வராங்க. இடதுசாரிகள் போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. ஆனா வழக்கம் போல இந்த அரசு சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. தன்னோட சொந்த பிள்ளைகளையே சாதி தூய்மை அப்படின்ற பேர்ல அவங்கள பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ கொலை செய்யறது எவ்வளவு மோசம். கடலூர்ல கண்ணகி முருகேசன்ல இருந்து தொடங்கி இப்போ நெல்லை கவின் வர தமிழ்நாட்டுல எவ்வளவு சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. காதலிச்சது ஒரு குத்தமாடா? காதலிச்சதுக்காக கொலை செய்யறாங்கன்னா இந்த சமூகம் எவ்வளவு மோசமான பாதையில போயிட்டு இருக்கு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி விடுதிகளை சமூக நீதி விடுதிகள்னு பேரை மாத்தினா போதுமா? மேடைக்கு மேடை இது சமூக நீதி மாடல் அரசுன்னு வாய்ப்பந்தல் போட்டு இருந்தா மட்டும் போதுமா? சமூக நீதிக்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரதுல இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? அதெல்லாம் இருக்கட்டும். சமூக நீதினு இந்த திமுக காரங்க சொல்றாங்களே, சமூக நீதிக்காக இந்த திமுக அரசு உருப்படியா என்ன செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.